இந்த இடத்திலே பேரளம் என்று சொல்வதற்கு நாங்கள் உண்மையிலேயே பெருமைப்படுகிறோம். அந்த பேரளத்திற்கு அழகர் ராமானுஜமையை கொண்டு சேர்த்த அடியேன் தான் நான் ஆக்கை முத்தையாராஜன். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் திருவடிகளையும் டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயாவுடைய திருவடிகளையும் வணங்கி வருகிறேன். பரம்பொருளே என்மொழிக்குள் அறிவாக நின்று பாடியாடும் திருக்கூத்தை அவன் உணர்த்த வரமனுக்கு வாசி என்னை அவன் உண்மை நிலையன் வரம்பலுக்கு வாசி என்னை அவன் உண்மை நிலையை வாழும் பல்லாயிரம் மக்களுக்கு ஏற்ப திறனறிந்து அறியாமையில் கட்டளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கின்றான். கட்டளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கின்றான். சிரமதனில் தாங்கி அந்த திருவாக்கு படிய சிரமதனில் தாங்கி அந்த திருவாக்கு படிய தேசம் நாடு ஓர் கடந்து இறைபணி செய்கின்ற தேசம் நாடு ஊர் கடந்து இறைபணி செய்கின்ற இறைபணி செய்கின்ற நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே வஞ்சமெனில் பூஜை கொள்ள வாராய் பராபரமே என்ற தாய்மானவருடைய வாக்கிற்கு இணங்க லட்சம் சிந்தைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஞான குரு வேதாத்ரி மகரிஷியை தன்னுடைய நெஞ்சிலை ஏற்றி 35 ஆண்டு காலம் வேதாத்ரி தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட மகான் டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள். தாயெல்லாம் கனியென கணிவித்த ஒரு பெருங்கருணை அமிதே கனிகின்ற தெய்வமே கனகமலையே மாமலையே தாயெல்லாம் அணியும் தந்தையை ஒரு தனிப்பெரும் தலைவனே நின் பெருமை சார்ந்திட மதித்திட அறிந்திட சாருகின்ற தோறுமில் வாயெல்லாம் பித்திக்கும் மனமெல்லாம் பித்திக்கும் மன்னிய மெய்யறிவெல்லாம் பித்திக்கும் என்று வள்ளல் பெருமான் சூடி கொடுத்த அருட்பா மாளிகை டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயாவுக்கு பூ மாலையாக சூட்டி வருகிறது பேரளம் பெருவெளி ஆலயம். ஏன் என்றால் இன்னைக்கு பேரளத்திலே பெருவெளி ஆலயம் அமைந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மகரிஷியின் தத்துவ கருத்துக்களை தன்னுடைய நெஞ்சிலே சுமந்து ஊரெல்லாம் சென்று கொண்டிருந்த பொழுது சென்னையில ஒரு சந்திப்பு நடந்து அந்த சந்திப்பின் விரைவாக ஐயா அவர்கள் பேரளம் வருகிறார்கள். பேரளத்திலே ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட வேதாத்ரி அன்பருடைய உள்ளார்ந்த எண்ணங்களை பார்த்த டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் பெருவெளி ஆலயத்தை நிறுவினார்கள். இந்த பெருவெளி ஆலயம் சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நெல்லையப்பர் சன்னதியை பாண்டிய நெடுமாறன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய பொழுது அந்த செங்கலிலே ஒரு கருத்தை அவர் பதிவு செய்வார். என்னுடைய பிறவியின் நோக்கமாக இந்த ஆலயத்தை நிர்மாணம் செய்கிறேன் எனவும் எதிர்காலத்திலே பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆலய திருப்பணியிலே பங்கேற்பார்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள். அதே போல இங்க கூடியிருக்கின்ற குழுமி இருக்கின்ற உலகெங்கும் வேதாத்ரி கருத்தினை சுமந்து கொண்டிருக்கிற லட்சம் அன்பர்கள் பேரளம் பெருவெளி ஆலயத்துடைய அர்ப்பணிப்பு சேவைகளையும் வேதாத்ரியிலும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் டாக்டர் அழகர் ராமானுஜம் அவர்களுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய குரு காணிக்கை என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உணர்வுக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.